மகிமை அடைவதாக. இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 84வது சங்கீதம் 1 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் மைசூரில் சென்ட் ஃபிலோமினாஸ் கேத்தட்ரலில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளில் இந்த 81வது சங்கீதம் 1 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவோ இன்பமானவைகள் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு பூமியில் பெரிய மாளிகைகளிலிருந்து குடிசைகள் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை அடக்கி வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் ஆவியோடு உண்மையோடு கூட தேவனை தம்முடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது, அந்த இன்பமான ஒரு சமயத்தில் ஆராதிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு இருக்கிற எல்லா துன்பங்களையும் தேவன் விலக்கி விடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஸோ தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அந்நாளை போல நமக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், அவைகள் மத்தியில் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுமந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய செவி என்ன செய்யும்? அந்த ஆலயத்திலிருந்து உங்களுடைய ஜெபங்களை கேட்க அன்றைய செவி திறக்கப்பட்டிருக்கும். அதனால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து இறக்கி வைத்து தேவன் கொடுக்கிறதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்பத்தையும் பெற்றுக்கொண்டு போகும்படியான இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஸோ தேவனுடைய ஆலயம் என்கிறது ஒரு இன்பமான ஒரு வாசஸ்தலமாய் இருக்கிறபடினால தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற ஒரு பெரிய பேலஸுக்கு நாம் செல்லுகிறதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் வருகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆனந்தத்தை தரும். அதனால் நம்முடைய நேரம் கிடைக்கும் போது, எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவோம். அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.